ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எந்த ரெசிபி பார்க்க போகிறோன்னா, எங்கள் பாட்டி ஸ்டைலில் கருவாட்டு குழம்பு தான். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்டை வச்சு ரொம்பவும் டேஸ்டியாக எப்படி 10 நிமிஷத்தில் செம்மையாக கருவாட்டு குழம்பு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை ஒரு 2 தடவை நல்லா அலசிட்டு 1 லிட்டர் தண்ணியில் இந்த அளவுக்கு நல்லா கரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் புளிக்கரைச்சல் தண்ணியை சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதித்ததுக்கப்புறம் ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளை சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 3 கட்டி பூண்டை நல்லா உரித்து 2 டைம் நல்லா அலசி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. 1/4 கேஜி பிஞ்சு கத்திரிக்காவை எடுத்து அதை 4ஆக கட் பண்ணி ஒரு 2லேருந்து 3 டைம் நல்லா அலசிக்கோங்க. அலசினதுக்கப்புறம் அந்த குழம்புல இதையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 100 கிராம் கருவாடு எடுத்துக்கோங்க. எந்த கருவாடு வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த கருவாட்டில் சுடுதண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 டைம் நல்லா அலசிட்டு அந்த கருவாடையும் இதில் சேர்த்து நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ சால்ட் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ சால்ட் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பிளாக் பெப்பர் அண்ட் ஜீரகம் பவுட்ரு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. 5 நிமிஷம் கழித்து ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள், கருவாடு அதுக்கப்புறம் கத்திரிக்காய்லாம் வெந்திருக்கா இல்லையான்னு. கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்திருந்தா எங்கள் பாட்டி ஸ்டைலில் கருவாட்டு குழம்பு ரெடி. இதே மெத்தடில் தான் கிராமத்தில் எல்லாருமே கருவாட்டு குழம்பு பண்ணுவாங்க. அவ்வளோ ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நீங்கள் ரசம் மாதிரி கூட போட்டு சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை நீங்கள் உடம்பு வலிக்கு இல்லைன்னா சளி பிடிச்சிருந்தா இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள், ரொம்பவும் நல்லாயிருக்கும். அண்ட் இதை 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.